வணக்கம் வைஷ்ணவி அலிஸ்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசன் வந்து எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மழை சீசனில் கண்டிப்பாக எல்லாருக்கும் சளி இருமலுங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் எந்த ரெமெடி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போய் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சுங்க சளி இருமலுக்காக. என்ன யூஸ் பண்ணுறேன்னா சிம்பிளுங்க. நம்ம கையில் இருக்க பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ என் கையில் இருக்கிறது பாருங்கள், நம்ம ஷாப்லேயும் இது சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். பனங்கற்கண்டு தான். இந்த பனங்கற்கண்டை நம்மளுக்கு சளி இருமல் வரதுக்கு முன்னாடி தொண்டை கரகரப்பாக இருக்கும் முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வாயில் போட்டு ஜஸ்ட்டு ஷிவ் பண்ணி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்யூர் ஆயிரும். ஒன்றும் அப்படி இல்லை என் குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு வச்சிங்கன்னா, அழகான ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கோங்க. பாலில் இந்த பனங்கற்கண்டை மட்டும் போட்டு ஆற்றி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நானும் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நானும் இப்போ பாலில் போட்டு நான் குடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு. இப்போ பனங்கற்கண்டை மட்டும்தான் நான் போட்டு பால் ஆற்றிருக்கேன். இதோட கலர் பாருங்கள், அப்படி இந்த காஃபி நீங்கள் லைட் காஃபி குடித்தா எந்த கலரில் இருக்கும் அந்த மாதிரி பால் ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ பனங்கற்கண்டு போட்ட பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எந்த டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த காஃபி டீ அந்த ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பனங்கற்கண்டு பாலை இது ஒரு செலவாக பார்க்காம இது ஒரு அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற செலவை இந்த இதில் நீங்கள் அமௌண்ட்டை செலுத்தி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உண்மையை சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதாரண விஷயமாக நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற காசை நீங்கள் இதில் போட்டிங்கன்னா சளி இருமல் காய்ச்சலுங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டீங்க. நான் சொல்கிறது உண்மை.